செந்திலும் மீனாவும் திரும்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க. ராஜி கேக்குறாங்க கதிர்கிட்ட என்ன சண்டைன்னு. நம்மளாலதான் சண்டை. என்ன சண்டை? காலையில அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனாங்கல்ல, அப்ப விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதை வச்சுதான் சண்டையே. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தம்பிகளுக்கு ஆயிடுச்சுன்னு தானே அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதான் காரணம். கதிர் எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுற. கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் கெஞ்சினேனா இல்ல உங்க அம்மா கிட்ட கெஞ்சினேனா? கேப்படி கேப்ப. நான் பாவம் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணேன். நீ ஒன்னும் பாவம் பார்த்தெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணல, உங்க அம்மா சொன்னாங்கன்னு நீ கல்யாணம் பண்ண. இப்ப உள்ள சூழல் இந்த மாதிரி நடந்துருச்சு. உங்க அண்ணன் கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நான் இந்த இது பண்ணல. கோவத்துல மீனா அடுப்படிக்கு போய் பிஸ்கட்டை சாப்பிடுறாங்க. அத கோமதி பாத்துடுறாங்க. கோமதி மீனாவை பார்த்து சொல்றாங்க, பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சு, எலிதான் வந்துருச்சோன்னு நான் நினைச்சேன். மீனா சொல்றாங்க, எலியெல்லாம் இல்ல, அண்ணா நீங்க சாப்பிடுறீங்களான்னு கோமதியை பார்த்து மீனா கேக்குறாங்க. அவ்வளவு பெரிய சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேக்குறியடி மீனா? என்னால முடியல, சண்டை போட்டு போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் உன்னை யாரு சண்டை போட சொன்னது? பெரியவங்க சின்னவங்க எந்த பேதமும் இல்லாம எல்லார்கிட்டையும் கத்திக்கிட்டு இருக்க. என் புருஷனுக்கும் ஒன்னும் புரியல, உங்க புருஷனுக்கும் ஒன்னும் புரியல, உங்களுக்கும் எதுவுமே புரியல. நான் எதுவும் சொல்ல முடியாது அத்தை. அது என்னடி மீனா புருஷன்னு சொல்ற, மாமான்னு சொல்ல மாட்டியா? அத்தையும் மருமகளும் சாப்பிடுறாங்க. நான் சண்டை போடாமலேயே அந்யூன்யமா வாழலாம், சரியா? ராஜிக்கும் கதிருக்கும் சண்டை கண்டினியூ ஆகுது. அத மீனா கேட்டுடுறாங்க. கோமதி ஷாக் ஆயிடுறாங்க. சொல்றாங்க கோமதி கிட்ட, இன்னும் 5 நிமிஷம் விட்டோம்னா நம்ம மறைச்சு வச்சிருந்த எல்லா உண்மையும் இதுகளே சொல்லிருங்க. மீனாவும் கோமதியும் கதவை தட்டுறாங்க. ராஜி கதவை திறக்கிறாங்க. ராஜி கோமதி கைய புடிச்சு இழுத்து ரூம சாத்திடுறாங்க. 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க கோமதி. கோமதி சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிச்சு, நீங்களும் பிரச்சனைய ஆரம்பிச்சு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன கேக்குறாங்க கோமதி கிட்ட, என்ன சண்டை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரதான் செய்யும். உள்ள நடந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாளை பார்க்கலாம். இன்று